ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகை 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு குமாரனை அனுப்புகிறார். குமாரனை அனுப்புனதுக்கு அப்புறமா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். 3 தேவனும் ஒரே தேவன், திருத்துவத்தின் தேவன். 3 தேவனுமே பாருங்க நமக்குள்ள இருந்து வாசம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பாருங்க பெற்றுக்கொண்டவர்கள் பலனடைவார்களாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது, ரட்சிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க இலவசமா கொடுக்கிற ஈவு ஆவியானவர். உங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? ரட்சிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துருவார். வந்து பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். எப்படின்னா, உலகம் செய்கிற வேலையை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல நீங்க இருந்து செய்ய முடியாத வேலையும் செய்ய அவர் பலன் கொடுப்பார். உலகம் சொல்லும், இதை நீ உன்னால செய்யவே முடியாதுன்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க வேதத்துல நான் பார்க்கும்போது பாருங்க, உலகம் செய்யற காரியம் இல்ல, உலகத்துல செய்ய முடியாத காரியத்தையும் செஞ்சவங்க தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க. பேதுரு பாருங்க, சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளி போயிட்டு 32 லட்சம் ஜனங்கள் வழி நடத்தின மோசேயோட பிரமாணத்தை படிச்சு மற்றவங்களுக்கு போதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, படிக்காத ஒரு பேதுருவை தேவன் பாருங்க வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஏன்னா இந்த உலகத்துல படிச்சாதான் பாருங்க நல்லா படிச்சுட்டு ஊழியம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க படிக்காத பேதுருவை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறது எப்படி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய பலனை அடையும் பொழுது பாருங்க ஒரு புதிய உற்சாகம் வருது. தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்க பாருங்க ஒரு தைரியம் வருது. பேதுரு யாருங்க, 3 தடவை பாருங்க இயேசு கூட இருந்து அவர் கூடவே வாழ்ந்து 3.5 வருஷம் அவர் கூடவே பயணித்த ஒரு மனுஷன், அன்னைக்கு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரியில பாருங்க 3 தடவை நீ மறுதளிப்ப, சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை நீ வந்து நான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன்னு ஜீசஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இவர் அதே மாதிரி செஞ்சு என்ன செய்யறாருன்னா, மனம் கசந்து போய் அழுகிறாரு. ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவரே உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னனே, ஆனா இன்னைக்கு நான் அதே மாதிரி நடக்காம போயிட்டேனேன்னு சொல்லி மனம் திரும்புறார். மனம் திரும்பும் பட்சத்துல பாருங்க, மனுஷனை ஆண்டவர் என்ன வல்லமையா பயன்படுத்துறாரு பாருங்க. அவர் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு தான் அந்த ராக், பாறை அப்படின்னு சொல்றாரு. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் மனம் கசந்து அவன் மறுரூபமா பாருங்க ஆக்கப்படுறான் மனதளவுல. எப்படின்னா, நான் பண்ணது தப்புன்னு உணர்ற ஒவ்வொரு மனுஷனுமே தேவன் பாருங்க மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தாங்க இதெல்லாம் நடக்குது. ஆவியானவர் வந்தாவே பாருங்க ஒரு மாற்றமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாறுதல், அந்த இடத்துல ஒரு புயல், அந்த இடத்துல ஒரு அதிர்வு, ஒரு அதாவது இருக்கிற வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை அந்த தலைகீழா புரட்டக்கூடிய ஒரு அதிர்வை தரக்கூடியதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்போஸ்தல நடபடிகை 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? அங்க 120 பேரும் பாருங்க அங்க என்ன செய்யறாங்கன்னா ஆவியில நிரம்பப்படுறதையும் பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்நிய பாஷையில பேசப்படுறாங்க. ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடக்கிற ஒரு இடமாக மாற்றக்கூடிய வல்லமையும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம கனம் பண்ணுவோமா? நம்ம பெற்றுக்கொள்ளுவோமா? பெற்றுக்கொண்டு மட்டும் இல்லைங்க, நம்ம பலன் அடையணும். பலன் அடைந்து நம்ம யூதாவில் நம்ம ஊழியம் பண்ணணும், சமாரியால ஊழியம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, கடைசி பரியந்தம் உலகத்துல கடைசி எல்லை வரைக்குமே நம்மள ஆண்டவருக்கு சாட்சியா வைப்பேன் அவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அப்போ ஊழியம் மட்டும் இல்ல, நீங்க குடும்பத்தை நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு சாட்சியாக வைப்பேன் அவர் வாக்கு கொடுத்திருக்கார். அப்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆண்டவரை வாஞ்சிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஆவியை தேவன் தருவார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டில் வருகிற சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நாங்க ஆண்டவரை பலன் அடைவோம். பலன் அடைஞ்ச அப்புறம் தான் ஆண்டவரை எல்லா இடத்துலயும் நாங்க சாட்சிகளா வாழ முடியும் நீங்க சொல்லியிருக்கீங்க.
உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த நாட்கள்லன்னு சொன்னீங்களே, கடைசி நாட்கள்ல ஆவியானவர் தாமே ஊற்றி ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளையும் நிரப்பி அவர்களுக்கு பலனை கொடுத்து இந்த வாழ்க்கையை நான் வாழ முடியல செய்ய முடியலன்னு நினைக்கிற காரியங்களை ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் சூப்பர் நேச்சுரல் பவரை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் தேவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். அவர் வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க பலனடைந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.